ஒருவருடைய அன்பை தவறாக பயன்படுத்திக் கொள்வது என்பது மிகப்பெரிய துரோகம். அதைவிட மிகப்பெரிய வழி தான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக நம்பிக்கை துரோகி என்ற பட்டத்தை சுமந்து நிற்பது. எப்பொழுது ஆத்விக்கிற்கு சான்வியின் மேல் காதல் இருக்கிறது என்பது தெரிய வந்ததோ அந்த நொடியே லீனா அவளை அடியோடு வெறுக்க ஆரம்பித்திருந்தாள். அத்தோடு நில்லாமல் அவர்களாகவே முடிந்தது என்று நினைத்த அவர்கள் உறவை விதி கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை என்ற பெயரில் ஒரே இடத்தில் சேர்த்தது. குறைந்தபட்சம் 1 வருடமாவது அங்கு வேலை செய்தால்தான் வேறு இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும் என்பதை கம்பெனி திட்டவட்டமாக சொல்லிவிட்டதால் சான்வி அதை ஏற்றுக்கொண்டாள். லீனாவோ இதை பயன்படுத்தியே சான்வியை மனம் துடிக்க துடிக்க கதற வைக்க வேண்டும் என்று தன் மனதில் கணக்கு போட்டுக்கொண்டாள். இதுவரை தன்னுடைய தாய்க்கான மருத்துவ செலவை அரவிந்தன் குடும்பத்தினர் பார்த்து கொண்ட ஒரே காரணத்தினால்தான் அரவிந்தனின் அனைத்து செயல்களுக்கும் சான்வி பொறுத்து கொண்டாள். இப்பொழுதுதான் அவள் தாய் இல்லையே. மேற்கொண்டு அவள் தந்தை முருகன் ஏற்படுத்தி வைத்துவிட்டு போன அனைத்து கடன்களையும் தன் சொத்தை விற்று வட்டியோடு செலுத்தி சான்விக்கு முறைப்படி விவாகரத்தையும் சிவன் வாங்கி கொடுத்தார். என்று ஒரு இடத்தில் தனக்கென வேலை கிடைத்து சம்பளம் வர தொடங்கியதோ அன்றே அந்த குடும்பத்திலிருந்து சான்வி பிரிந்து கொண்டாள். சாத்விக்கையும் சிவனையும் சமாதானம் செய்து கொள்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. இறுதியாய் வாரத்தில் 1 நாள் இங்கு கண்டிப்பாக வரவேண்டும் என்ற நிபந்தனையோடு தங்களுக்கு பக்கத்து தெருவிலே அவளை குடிவைத்தனர் சிவனும் கமலாவும். என்னை பார்த்தால் எப்பொழுதும் புன்னகைக்கும் லீனா, என் சந்தோஷமே பெரிது என நினைக்கும் லீனா, என்னுயிர் தோழி லீனா. இப்படியாய் தனக்கு உறவாய் இருந்த லீனாவிற்கு தன்னை பிடிக்கவில்லை என்றதுமே மனதில் வேப்பிலையை மெல்வது போல் கசப்பு வந்து ஒட்டி கொண்டது சான்விக்கு. அப்படி நான் என்ன செய்துவிட்டேன் என்று இவள் என் மீது இவ்வளவு கோபம் கொள்கிறாள்? நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய தவறு செய்யவில்லையே. என்னுடைய சூழ்நிலையை கூட விளக்குவதற்கு ஒரு வாய்ப்பு தரமாட்டேன் என்கிறாளே. மனதிற்குள்ளே குமைந்தாள் சான்வி. பிடித்தவர்களை காயப்படுத்த வார்த்தைகளைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டாயமில்லை. சமயங்களில் மௌனமாகவே இருந்தால் போதும். அது வார்த்தைகளால் காயப்படுத்துவதை விட பல மடங்கு இதயத்தை காயப்படுத்திவிடும். அது போன்ற ஒரு தண்டனைத்தான் சான்விக்கு லீனாவால் வழங்கப்பட்டது. லீனா சான்வியிடம் இப்படித்தான் நடந்து கொண்டாள். அது சான்விக்குள் மிகுந்த வலியை தந்தது. லீனாவின் மௌனத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளுக்குள்ளே சான்வி வருத்தம் கொண்டாள். ஆனால் லீனாவோ அவள் அழுவதை பார்க்க வேண்டும் என்று துடித்தாள். அதற்காக முதலில் அவள் செய்தது, சான்வி சப்மிட் செய்ய வேண்டிய ஒரு ஃபைலின் டேட்டாக்களை கடைசி நேரத்தில் வேண்டுமென்றே தவறாக மாற்றிவிட்டு அவள் மேலதிகாரியிடம் திட்டு வாங்கி கொடுத்தது. குற்ற உணர்ச்சியால் அவள் கூனி குறுகி நிற்பதைக் கண்டு ரசித்தது. சக ஊழியர்கள் இவளிடம் பேசுவதை தவிர்க்கச் செய்வது. சான்வி வேலை நிமித்தமாக கூட ஆண் நபர்களோடு பேசினால் போதும், அதற்கு கட்டுக்கதை வைத்து அவள் பெயரை தாறுமாறாக கிழித்து தொங்க விடுவது என்று அவளுக்கு எதிராக செய்வதற்கு தான் எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக இறங்க முடியுமோ அந்த அளவிற்கு இறங்கி சான்வி மனதை உடைத்தாள் லீனா. மாலையில் வேலை முடிந்து வீட்டிற்குள் நுழைந்தவனை சண்முகம் தடுத்து நிறுத்தினார். இருவரும் ஒருவரை ஒருவர் மௌனமாக பார்த்து கொண்டனர். சண்முகத்தின் முகத்தில் ஒருவித கோபம் படர்ந்திருந்தது. நான் அதிகம் பேச விரும்பல, அதனால நேரடியாவே கேட்கிறேன். எனக்கு பண்ணுன வாக்குறுதி என்னாச்சு? சண்முகம் பட்டும் படாமலும் தன் வாதத்தை தொடர்ந்தார். அதான் அன்னைக்கே சொன்னேனே, என்னோட அடையாளத்தை நான் யாருக்காகவும் இழக்க விரும்பலன்னு ரித்விக் பதில் சொன்னான். ஓ, இந்த அளவுக்கு நான் வேண்டாதவனா போயிட்டேனா? இல்ல இவ என்ன சொல்றது, நாம் என்ன கேட்கறதுன்னு என் பேச்சுக்கு மரியாதை இல்லாம போச்சா? சண்முகம் இயலாமை கலந்த கோபத்தில் கேட்டார். அப்பா, நீங்க தேவையில்லாம உணர்ச்சி வசப்படுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்லப்பா, ரித்விக் மிக இயல்பாக பதில் சொன்னான். அந்த பதில் அவருக்குள் கோபத்தை வரவழைத்திருக்க வேண்டும். எனக்கே உத்தேசம் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா என்று அவனை பார்த்து உருமினார். இப்ப நான் என்ன பேசினாலும் அது உங்களுக்கு தப்பாத்தான் தெரியும். நான் எதுக்காக இந்த வேலையில ஜாயின் பண்ணேன்னு உங்களுக்கே ஒரு நாள் புரியும்பா. ரித்விக் ஏதோ சொல்லி அதை விளக்க முற்படுகையில், எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. எனக்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அதை பண்ணித்தர முடியுமா முடியாதா? முன்னமே எதையோ குறித்து வைத்திருப்பதைப் போல சொன்னார் சண்முகம். சொல்லுங்கப்பா.
நீ அந்த கிளாத்திங் இண்டஸ்ட்ரீஸ் கேஸை விசாரிக்க கூடாது. அது மட்டும் என்னால முடியாதுப்பா. இல்ல, நீ அந்த கேஸை விசாரிக்க கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்பா? கூடாதுன்னா கூடாது, அவ்வளவுதான். அதற்குள் அங்கு வந்த லதா இருவருக்கும் இடையே நடந்த உரையாடலைக் கண்டு, ரித்விக், அப்பா உன்னோட நல்லதுக்கு தானடா சொல்றாரு, கேளுடா. லதா தன் கணவருக்காக பரிந்து பேசினாள். இல்லம்மா, அந்த கேஸோட ஆழம் என்னன்னு நான் பார்த்தே ஆகணும், ரித்விக் உறுதியாக பேசினான். சண்முகம் அமைதியாக இருந்தார். பின், சரி, அப்ப நானும் தெளிவா உன்னை இங்க சொல்லிக்க விரும்புறேன். இன்னையில இருந்து எவ்வளவு சீக்கிரம் இவனுக்கும் லீனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமோ பண்ணி வச்சிருவேன். அதுக்கு இவனை ரெடியா இருக்க சொல்லு, உத்தரவு போட்டுவிட்டு சென்று விட்டார் சண்முகம். ரித்விக்கிற்கு சண்முகம் பேசியது பிடிக்கவே இல்லை. என்ன இவரு கொஞ்சம் கூட எம் மனசுல என்ன இருக்குன்னு கேட்காம இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாரே. அவனுக்கு கோபமும் இயலாமையும் தான் வந்தது. சண்முகம் டைரியில் இருந்து பக்கம் 5. அன்றிலிருந்து எங்கள் நட்பு தொடங்கியது. நாங்கள் நண்பர்களானோம். அவனுக்கு பிறகு எனக்கு யாரும் உற்ற நண்பர்களாக இருந்தது இல்லை. அந்த வகையில் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலிதான். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தொடர்ந்தது. எங்கள் நட்பு வட்டாரம் என்னதான் நாங்கள் இருவரும் நன்றாக பழகினாலும் என்னால் அவனுக்கு கிடைக்கும் நல்லவைகளை மட்டும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சாதாரண குடிசை வீட்டுக்கு சொந்தமானவனுக்கு இதெல்லாம் அவசியமா என்று என் மனம் கணக்கு போட்டது. இருந்தாலும் போக போக எல்லாம் சரியாகிவிடும் என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொண்டேன். ஆனால் அவன் அப்படி இல்லை. என்மேல் அளவு கடந்த பாசத்தை தோழன் என்ற போர்வையில் மொத்தமாக போர்த்தி வைத்திருந்தான். அவன் என் மீது கொண்டிருக்கும் நேசத்தை என்னால் நன்றாகவே உணர முடிந்தது. நான் ஒரு முறை என் அப்பாவின் 2 வீலரை யாருக்கும் தெரியாமல் எடுத்துச் சென்று ஆட்டோவில் மோதி என் கால் முறிந்துவிட்டது. அந்த 3 மாதமும் பள்ளிக்கூட பாடங்களை மட்டுமல்லாது என் அம்மா அப்பாவை விட எனக்கு அருகில் இருந்தே என்னை கவனித்துக் கொண்டது அவன்தான். எங்கள் இருவருக்குமான நட்புக்கு பின்னால் எனக்குள் ஏற்பட்ட நல்ல மாற்றங்களை கருத்தில் கொண்டு மிகப்பெரிய கல்லூரியில் என்னோடு சேர்த்து அவனுக்கும் என்னுடைய அப்பா சீட் வாங்கினார். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் மனதார நான் அதை விரும்பவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றியது உண்மை. இத்தனை நல்ல உள்ளம் படைத்த ஒருவனின் மனதில் நானே முதல் நண்பனாக இருக்க வேண்டும் என்றும் நினைத்தது உண்மை. ஆனால் ஏனோ அவனுக்கு ஏற்படும் வெற்றிகளையும் என் மூலமாக அவனுக்கு நடக்கும் நல்லவைகளையும் நான் ஒருபோதும் விரும்பியதே இல்லை. வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் பொறாமைதான் பட்டிருக்கிறேன். அதை ஒருபோதும் வெளியில் சொன்னதில்லை.